பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு. ஆனா பஞ்சாயத்தையே பனையூர்ல தான் வைக்கணும்னு சொல்றாரு. இது என்ன நாட்டாமையை தாண்டின நாட்டாமையா இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? தாவேகா ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஜிபி முத்து வந்து விமர்சித்தாரா? கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் தான் நேரடியா போய் கரூர்ல பார்க்கணுமே தவிர இறந்தவர்களோட குடும்பம் வந்து சென்னைக்கு வர்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கும் தாவேகா ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நடந்த விவாதம் என்ன? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கரூர்ல நடந்த பிரச்சாரத்துல அந்த கூட்ட நெரிசல்ல மிதிப்பட்டு 41 பேர் இறந்து போனாங்க. அவங்கள வந்துட்டு விஜய் அவர்கள் தான் வந்து நேரடியா கரூர்ல போயிட்டு சந்திச்சு ஆறுதல் சொல்லணுமே தவிர பாதிக்கப்பட்ட இறந்து போன குடும்பங்களை விஜய் அவர்கள் வந்து சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு, ஆனா பஞ்சாயத்தையே பனையூர்ல வைக்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்ப ஓட்டு பெட்டியை வந்து பனையூர்ல வச்சு ஓட்டு போடுறதுக்கு அவங்கள வர சொல்லுவீங்களா? இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேள்வி கேட்டாலே வந்து எதுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. எதுக்குற அளவுக்கு நீங்களாம் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனா எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பான தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நடிகர் பின்னாடி போகாத, இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஜித் அவர்கள் பேசின ஒரு டைலாக நீங்க பேசுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மேடையில பேசும்போது ஓட்டு போடுற மக்களையே வந்துட்டு நீங்க நாய்ங்கிறீங்க, பண்ணிங்கிறீங்க, அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, நீங்களாம் வந்து விஜயை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா ஒரு குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அது வந்து வலி, மத்தவங்களுக்கு அது ஒரு செய்தி. ஆனா இந்த கரூர்ல நடந்த சம்பவம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கரூர்ல 41 பேர் இறந்து போனது மத்தவங்களுக்கு வலியும் வேதனையுமா இருந்துச்சே தவிர இறந்து போன குடும்பங்களுக்கு அது வலியும் வேதனையுமா இருந்துச்சாங்கிறது தெரியல. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அவங்க கொடுத்த பேட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் புள்ள இறந்து போனாலும் எனக்கு வந்து விஜய் அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் புள்ள இறந்து போனதுனாலதான் விஜய் வந்துட்டு என்னால வந்து நேர்ல பக்கத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. என் தம்பி வந்து விஜய்க்காக தானே இறந்து போனான், அவன் இறந்து போனா என்ன, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு மனநிலை அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு விஜய் அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும், அதை இங்க யாருமே தப்புன்னு சொல்லல. ஆனா இறந்து போனது எல்லாமே உங்களோட மகன், மகள், ஒன்னும் உங்களோட தம்பி. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எந்த விதத்துல நியாயம்னே தெரியல. ஜிபி முத்து அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல்ல வந்து ஒரு பெண் இறந்து போனாங்க. அவங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என் புருஷனை விட தளபதியை தான் வந்து தளபதி விஜய் அவர்களை தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போனப்ப அவங்களோட கணவர் தான் வந்துட்டு தூக்கிட்டு போனாரு, விஜய் அவர்கள் வந்து தூக்கிட்டு போலையே, நீங்க ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு தாவேகா ரசிகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட கையை வந்து அறுத்தா எனக்கு வந்து ரத்தம் வராது, தளபதி தளபதின்னு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஜிபி முத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம், இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சாலே அவரே ரொம்ப வேதனைப்படுவாரு, எதுக்காக இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருக்காரு. இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து எனக்கு வந்து தளபதி தான் பிடிக்கும், என் புருஷனோட தளபதி தான் பிடிக்கும்னா, லாஸ்ட்ல அவ செத்து போயிட்டா. அந்த சாவச்சுல யாரு வந்து நெஞ்ச அடிச்சு ஊதுனா? புருஷன். உலகத்திலேயே இது வரைக்கும் இறந்து போன குடும்பங்களை நேர்ல போய் பார்க்காம இறந்து போன பாதிக்கப்பட்ட குடும்பங்களை என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொன்னது இதுதான் முதல் முறை அப்படின்னு திமுக தொண்டர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரிஷாவை வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூர்ல போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு கரூருக்கு போக ரெடியா தான் இருக்கோம், ஆனா போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கல, மண்டபம் புக் பண்றதுலயும் சிக்கலாயிருச்சு. ஒருவேளை இது எல்லாத்தையுமே தாண்டி விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போனா அந்த கூட்டத்தை வச்சு அங்க ஒரு சம்பவத்தை நடத்தி நீங்க அதுலயும் அரசியல் பண்ணுவீங்க, அதுக்கு தானே நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், விஜய் அவர்கள் கரூருக்கு நேரடியா போய் ஆறுதல் சொல்றது சரியா, இல்ல இறந்தவர்களோட குடும்பங்களை சென்னைக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்றது சரியா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.